ஜீரோ தொடக்கம் குர்தா மெஷர்மெண்ட். டாப் லென்த் நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து டேப்பை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு எவ்வளோ தூரம் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ண முடியும் பார்த்துட்டு லேட்டர் காலை மடிக்காமல் டாப் லென்த் எவ்வளோ தூரம் வேணுன்றதை மெஷர் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்மளோட ஷோல்டர் இந்த பாயிண்டில் எடுக்கணும். நம்மளோட டேப்பை இப்படி பிடிச்சிட்டு கையை ரிலாக்ஸ்டாக மேலே தூக்காமல் கீழே வச்சுட்டு டேப்பு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ நம்ம இப்படி இருந்து எடுத்தாலுமே மெஷர்மெண்ட் தப்பாக வரும். ரிலாக்ஸ்டாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட்டை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் டேப் இந்த மாதிரி பேக் சைடில் பண்ணிவிட்டு டைட்டாக எடுக்கக்கூடாது. நம்மளோட பஸ் பாயிண்டில் டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக உங்கள் பாடியை வச்சுட்டு எடுக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் பேக் சைட்லேயும் இந்த மாதிரி டேப் வந்து ஈவனாக இருக்கணும். வெயிஸ்ட் லென்த்து உங்கள் ஷோல்டர் பாயிண்டில் கரெக்டாக இங்கே வச்சுட்டு உங்கள் வெயிஸ்டோட இந்த கர்வ் எங்கே இருக்கோ அந்த கர்வுக்கு நேராக வெயிஸ்ட் லென்த் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்லிட் ஓப்பன் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக நம்மளோட சீட் லென்த்தும் எடுத்துக்கணும். வெயிஸ்ட் ரவுண்ட் நம்ம வெயிஸ்ட் லென்த் எங்கே எடுத்தோமோ 1 ஃபிங்கர் லூஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கணும். சீட் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு ஈவனாக வச்சுட்டு 2 ஃபிங்கர் லூஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஆம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு அந்த ஆம் கர்வில் கரெக்டாக அந்த டேப் இருக்கணும். நம்ம டேப்பை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்மளோட ஆம் ரவுண்டில் இப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா கையை இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக கீழே வச்சு எடுக்கணும். அப்போ உங்களோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் லென்த் வந்து நம்மளோட ஸ்லீவ் பாயிண்ட்லேருந்து டேப்பை நேராக வச்சுட்டு நம்மளுக்கு எந்த லென்த்துக்கு வேணுன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்மளோட ரவுண்டு என்ன ஓப்பன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக் டெப்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுன்றதுக்கு நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் வேணுன்றதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக் டெப்த்து மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்களோட ஷோல்டர் பாயிண்டில் மெஷரிங் டேப் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு என்ன நெக் டெப்த் வேணுன்றதை நம்ம பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம்.